தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் தனுஷ் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். நடிகர் தனுஷ் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் தனுஷ் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகன் ஆவார். நடிகர் தனுஷ் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் இளம் வயதிலேயே தமிழ் திரைப்படத்தில் பிரபலமானார். நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து விவாகரத்து செய்தார். தற்பொழுது இவருக்கு 2 ஆண் மகன்கள் உள்ளனர். தற்பொழுது அடுத்தடுத்து பல திரைப்படங்கள் தோல்வியடைந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தனது ரசிகர் மன்ற கொடியை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அது 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கொடி பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்பட்டது. நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடிகர் தனுஷை அணுகியுள்ளார். அதிமுக தற்பொழுது சிதறுண்டு கிடக்கின்றது. அதை தூக்கி நிறுத்த வேண்டிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். எடப்பாடி பழனிசாமி நடிகர் தனுஷை கட்சியில் சேர்த்து அவரை இளைஞரணி தலைவராக்க முயற்சி செய்கின்றார். அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க உள்ளதாக ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். நடிகர் தனுஷை அதிமுகவில் இணைப்பதன் மூலம் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை தன் பக்கம் கொண்டு வரலாம் என்று கணக்கு போடுகிறார். நடிகர் தனுஷ் இதுவரை பதில் சொல்லவில்லை. நடிகர் தனுஷ் அதிமுகவில் இணையலாம் என்றே கூறப்படுகிறது. என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். அவர் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தி ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நடிகர் தனுஷிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை வரவில்லை. அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க ஆசை வார்த்தை காட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி.